என்ன தடுத்து நிறுத்த இந்த பூமியில எவனுமே இல்லை. நான் நினைச்சா உன்னை தடுக்க வேற கிரகத்துல இருந்து கூட ஆளை வர வைப்பேன். எல்லாரையும் அனுப்புங்க. இந்த உலகத்தை ஒருத்தர் இவ்வளவு திணற வச்சு ரொம்ப நாள் ஆகுது. போலாம் ப்ரோ. ஒரு சில டைம்ல போயிடுவாரு. புடிச்சுங்க நான் பண்ண போறானோ. ஸோ ஹலோ சமையலாம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பேக் டு ரைடு வந்திருக்கோம். யார் யாரும் வந்திருக்கோம். நாங்கள் நம்ம இயற்கை காதலன் அண்ட் விஷ்ணு ப்ரோ, அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் பின்னாடி. ஸோ எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம ரைட் பண்ணுறோம். எப்போ எந்த ரைடு நம்ம பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, அந்த காஞ்சனகிரி பெல்ராக் விசிட் பண்ணி பார்த்துருப்போம்ல, அந்த மலையில் பண்ணது. அதுக்கப்புறம் இன்னமும் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கொல்லி ஹில்ஸ் தான் எங்கே போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தை தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் நைட்டு எத்தனை மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சோன்னா, 3 மணிக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். ஃபேமே கிளம்பிக்கிட்டே இருக்கும். இன்னமும் கிளம்பிட்டு தாங்க இருக்கும். பட் இருந்தாலுமே என்னன்னாங்க, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டிலே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப டைம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் கிளம்பி வர வழியில் வேறு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட். அதனாலேயே இந்த முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி, அதுதாங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ நாள் கழிச்சு ரைட் பண்ண போகிறோன்ற சந்தோஷத்துலேயே நம்ம ஜவாத் ஹில்ஸ் வந்ததும் விளாக் எடுக்கலை. நம்ம சென்னையில் ஸ்விக்கி சேனலில் ஓட்டிகிட்டு இருந்தோம், அதுவும் விளாக் எடுக்கலை. சரி, நம்ம இந்த ரைடுக்காகவே நல்லா ப்ரிப்பேர் ஆகணும். போன ரைடில் பண்ண மிஸ்டேக் எதுவுமே இந்த ரைடில் பண்ணவே கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே வந்துட்டு இருந்தேன். பட் என்ன இருந்தாலும் எப்படி சொல்கிறது, ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அவ்வளோ, அதுதான் கொஞ்சம் சின்ன வருத்தமாக இருக்குது. பட் ஒன்றும் இல்லை. இப்போது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா, இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஃபேமே. அதுக்கப்புறம் போயிட்டேன்னா நம்ம ஹில்ஸ் ஏற வேண்டியது தான். பட் அங்கே என்ன பிளேஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியல. பசங்க வெயிட் பண்ணுறாங்க, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியலையே. சரி, ரைட் சைடு போடுமா? அப்பா, இவன் ஆக்சுவலி ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். பட் இன்னும் ஹில்ஸில் போயிட்டு அதாங்க, அந்த ஆக்சிடென்ட் மட்டும் ஆகலைன்னா சூப்பராக இருந்திருக்கு. இன்னும் எவ்வளோ சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸ்விக்கியில் எப்படி சொல்கிறது, இப்போது நம்ம ரைட் பண்ணதே அதான். நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம காஞ்சனகிரி அந்த பெல்ராக் மலை போயிருந்தோம்லங்க. பட் அதுவே நம்மளோட கடைசி ரைடாக முடிஞ்சிருக்க வேண்டியது. எதனாலன்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த ரைடு போயிட்டு வந்து அப்புறம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டமாகி, அப்புறம் என்னோடய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய், ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, எல்லாருக்கும் எல்லா பேரண்ட்டுக்கும் சொல்கிறேன். அதான் பேரண்ட்டுக்குன்னா அப்பாங்களுக்கு சொல்கிறேன், அந்த முடிஞ்ச அளவுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க, அப்புறம் ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களோட ஃப்யூச்சர் பாதிச்சதை தாண்டி உங்களோட பையனோட ஃப்யூச்சரும் கெடுத்துடும். ஆக்சுவலாக இப்போ எனக்கு என்னென்னா, நான் ஓரளவுக்கு வளர்ந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபேமிலியை பார்த்துப்பின்னு விட்டுருங்களேன். இப்போது ரொம்ப சின்ன பசங்களாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கே என்ன தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற முக்கால்வாசி பேர் குடிக்கிறாங்க. அது எதனால் குடிக்கிறேன் கேட்டால், ஏதாச்சும் ஒரு ரீசன், இதனால தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் அதை குடிக்க வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, உங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறம் இருக்கிற குடும்பத்தையும் விட்டுட்டு, பாவம் அந்த குடும்பம் என்ன எவ்வளோ கஷ்டப்படுன்னு ஆக்சுவலாக கண்ணால் பார்த்ததை விட நான் அந்த மூமெண்ட்டில் தான் இருக்கேன். இப்போ என் அப்பாவுக்கு உடம்பு சரியாகுன்ற ஒரு பக்கம்,
இன்னொரு பக்கம் இந்த கடன் கொஞ்சம் இருக்குது வீட்டில், எல்லா வீட்லேயும் கடன் இருக்கும் இல்லைங்களே. அந்த மாதிரி அந்த கடனை கட்ட எப்படி சொல்கிறது, நம்ம ட்ரீம்ஸு தான் பார்க்கணும், ட்ரீம்ஸு தான் நமக்கு என்ன ஆனாலும் ட்ரீம்ஸை விட்டுறக்கூடாதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபேமிலியும் ஒரு பக்கம் இது பண்ணும். ஆஹா, கொல்லி ஹில்ஸ் பார்த்துட்டோம் ஃபேமே, ஆக்சுவலி கொல்லி ஹில்ஸ். ஆஹா, அண்ட் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது, அந்த ஃபேஷன் ஒன்று இருக்குது. ரெண்டுமே வந்து எப்படி சொல்கிறது, ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபேஷனுக்காக ஃபேமிலிக்காக ஃபேஷனை விட்டுறக்கூடாது. ரெண்டுத்தையும் ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டு நிற்கணும். அதுதான் ஒரு பசங்களோட இது. பட்டு என்ன இருந்தாலும் அந்த அப்பாக்குள்ளேயே வளர்ந்துட்டோம்ல நம்ம. என்ன எப்படி இது பண்ணாலும் நமக்கு அப்பா இருக்காரு, அப்பா பார்த்துக்குப்பாருன்ற ஒரு மைண்ட் செட்லேயே வளர்ந்துட்டோம். பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இல்லை, அப்பாவால் உடம்பு முடியல, நம்ம தான் வேலைக்கு போகணும், நம்ம தான் எப்படி சொல்கிறது இந்த கடனை கட்டணும். அது ஆல்ரெடி நம்மளோட பைக் இஎம்ஐ இருக்குது, அப்புறம் கேமரா இஎம்ஐ இருக்குது, அப்புறம் நிறைய இருக்குது. சில பசங்கிட்டலாம் கொஞ்சம் காசு வாங்கியிருப்போம், அதெல்லாம் இருக்குது. என்னங்க அது மொத்தமே ஒரே டைமில் நம்மளை டார்கெட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மாற்றிட்டேன். இப்போ என்னடா அப்படின்னு கேட்டேன், இப்போவும் அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். என்னன்னாங்க இப்போது எப்படி சொல்கிறது, அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த சுச்சுவேஷனை நினச்சி பயந்தேன். சரி என்னடா பண்ண போகிறோம், லைஃப் அவ்வளோதானா, முடிஞ்சிடுச்சா. ஆக்சுவலாக நம்ம பிளாக் ஈகிளே சேல் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டுனா பார்த்துங்க, சேல் பண்ணலாம்னு சொல்லி நானே சொல்கிறேன். இல்லைம்மா நம்ம பைக் கொடுத்துடலாம், பைக் கொடுத்துட்டு வேணாம் இந்த இது பண்ணிக்கலாம், வேணும்னா வாங்கிப்போம், இல்லைனா வேணாம்மா, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை, என்னோடய கோப்ரோவும் கொடுத்துடலாம். அப்புறம் சில அதான் நம்ம கோப்ரோ ஃபுல் கிட்டு, அப்புறம் பேட்டரி நிறைய, அப்புறம் ஏதோ இருந்துச்சு நம்மக்கிட்ட, எல்லாமே கொடுத்துடலாம். கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்க்கு யாருன்னா நல்லா கேட்குறாங்கன்னா அப்படியே அவங்ககிட்ட ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல, அவங்களுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்டையும். எங்கள் அம்மாவும் இல்லைடா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும், அதை போய் கொடுக்குறதுனாலே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பைக்கு போகிறதும் பைக்கு நம்மளை விட்டு போக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே என் மனசு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா சாமி. அது இப்போ சொன்னால் ஒரு மாதிரி கண் கலங்குது. பட் என்ன பண்ணுறது, சரி ஓகே, ஏதோ ஒரு ஆண்டவன் புண்ணியத்தில் இந்த பைக் நம்ம கூட இன்னமும் இருக்குன்னா இப்போ லைஃப் லாங் இருக்கும். அதுதாங்க ஃபேமே. அப்பாங்க அதான் இந்த வீடியோ பார்க்குற பசங்களாக இருக்கட்டும், இதுதான் ஃப்யூச்சரில் ஒரு யங்ஸ்டராக இருக்கட்டும், ப்ளீஸ் ட்ரிங்க் பண்ணாதீங்க அண்ட் ஸ்மோக் பண்ணாதீங்க. உங்கள் உடம்பை நீங்களே கெடுத்துக்காதீங்கப்பா. ஒரு எப்படி இவனா என்ன அட்வைஸ் பண்ணுறோம், நமக்கு அட்வைஸ் இவெல்லாம் பண்ணுற அளவுக்கு நம்ம இதுவாக இருக்குமா அப்படின்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது அட்வைஸ் இல்லை, ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னா நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் அந்த ஸ்மோக்னால இது பண்ணுறதும் நிறைய. நான் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எதனால் தெரிஞ்சும் நம்ம அதான் ஒரு தப்பு பண்ணுறோம், அது தப்புன்னு தெரிஞ்சும் நம்ம தப்பு பண்ணுறது எவ்வளோ பெரிய இது தெரியுமா. ஒரு தப்புன்னு தெரிஞ்சிருச்சா அதை விட்டு வந்துடணும், அதை விட்டுட்டு அதுலேயே இதுதான தவறான செயல், சரி விடுங்க போயிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு தப்புன்னு தெரிஞ்சும் நம்ம அந்த தப்புலேயே திரும்ப பண்ணுறது ரொம்ப தப்புங்க. அது நம்ம எப்படி சொல்கிறது, தப்பா ரைட்டான்றதை தாண்டி நம்ம உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரை எப்படி சொல்கிறது, நம்ம நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்னா அது குடும்பமே டோட்டலி அப்புறம் என்ன ஆகும், அதுக்கு தூக்கி விட தான் யார் இருக்கா. ஐயோ எப்பா, ரொம்ப நாள் கழிச்சு விளாக் பண்ணும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக கொண்டு போகலான்னு நினச்சேன். பட் கடைசியில் மறுபடியும் என்னோடய ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்கிற வழிக்கு இது ஆயிடுச்சு. ஸோ ஃபேமே இன்னும் நம்ம 1K ரீச் பண்ண இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. கொஞ்ச நாள்லாம் இல்லை, ஆக்சுவலி 2024 நம்ம வந்து 1K ரீச் பண்ணணும்னு ஒரு ட்ரீமோடு இருந்தேன். 2 months டெய்லியும் கண்டினியூவாக வீடியோஸ் போகணும்னு நினச்சேன், அதில் தோத்துட்டோம். அப்புறம் வேறு என்ன தோணும், அப்புறம் ஸ்விக்கியில் போயிட்டு அதான் ஒரு 10 நாள் வேலை செஞ்சு 20K. ஆனால் கண்டிப்பாக 10 நாள் வேலை செஞ்சால் 20Kக்கு மேலேயே அப்போ எடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம பைக் வந்து இந்த பைக்கு கிடையாது, என்னன்னாங்க ஒரு நார்மலான ஒரு பைக் கிடையாது, கொஞ்சம் சிசி கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் பெட்ரோலும் ஹைவேல சூப்பராக கொடுத்துருவாங்க. பட் என்ன இருந்தாலும் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக தான் கிடைக்கும், அது ஒரு ப்ளஸ் மைனஸா. அதுக்கப்புறம் நான் கையில் காசு எடுத்துகிட்டு போனதே ரொம்ப கம்மியான மட்டும் எனக்கு போகும்போதும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நான் அதான் ஒரு 1 வீக் நல்லா ஓட்டினாலே ஒரு நாளைக்கு நான் 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவேன் இந்த பைக்குக்கு. ஸ்விக்கி லாகின் பண்ணி ஓட்டினா எத்தனை ஆர்டர் தான் ஒரு 20 ஆர்டர்ஸ் பார்க்கலான்னு வச்சுக்கலேன் ஒரு நாளைக்கு இந்த பைக்கில் ஓட்டினா. நான் அதை தான் கணக்கு பண்ணி அதுவும் எவ்வளோ ஒரு 1000 rupees தான் எடுத்துப்போம். 1000 rupees எடுத்துகிட்டு போகிறதுலே அதான் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போதே ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். ஸோ மீதி எவ்வளோ இருக்கும், 700 ரூபா இருக்குமா. கரெக்டாக சென்னைக்கு கிட்ட ஒரு 60 கிலோமீட்டர் இருந்துச்சு. அப்போ நான் வந்து சிக்னல் கொஞ்சம் ஃப்ரெண்ட் அதான் போய் சொல்கிறது ஹெல்மெட் போட்டேன், சிக்னல் மேலே இருக்குது, எனக்கு தெரியல ஃப்ரண்ட்டில் ஒரு பஸ்ஸு. ஸோ எல்லோரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணேன் ஸ்லோவாக போய்கிட்டே இருக்கேன். சிக்னல் போட போகிறாங்க, கரெக்டாக அந்த எல்லோ லைட் பிளிங்க் ஆகுங்கள்ல சாமி, அந்த லைட்டு பிளிங்க் ஆகுது.
அப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கூட்டி முன்னாடி போகிறாங்க, அது பின்னாடியே நான் போகிறேன். அது ஸ்கூட்டி போனோடனே டக்குன்னு அவர் இப்படி எடுத்தோட நான் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டேன். சைட்லேருந்து ஒருத்தர் டம்முன்னு வந்து இடிச்சிருப்பேன். இடித்த உடனே ஏன்னா நான் தானே சிக்னலில் கிராஸ் ஆகிருக்கேன். அவள் தான் போலீஸ் வந்து என்னை பிடிச்சிட்டாங்க. என்னை பிடிச்சி வண்டியை ஓரம் கட்டி லைசன்ஸ் இருக்கா அது இருக்கான்னு கேட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள சொல்லிட்டாங்க. ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம அதான் 2025 ஃபஸ்ட் ரைடு இது தான். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி சில இது இருக்குது தான் செய்யும். பைக் ரைடிங்னாலே ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்க தான் செய்யும், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் பண்ண மொதல் ரைட்லேயே இப்படி நடந்துச்சு, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் பரவாயில்லைங்க. ஸோ அதை தாண்டி போகும்போது தான் சூப்பர் பைக்கை பார்த்தோம். ஒன் டே நம்மளும் அந்த கவாசகி 6R வாங்கலாம். நம்மளோட சூப்பர் பைக் ஏதாச்சும் ஃப்யூச்சரில் இருக்கணும் சூப்பர் பைக்னு ஒன்று, அந்த பைக்கை வாங்குவோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, முடிஞ்சளவுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க அண்ட் ஸ்மோக் பண்ணாதீங்க. ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவுமே. அதுக்கப்புறம் இதை பார்க்குற பெரியவங்களாக இருப்பீங்களே, அப்பாங்க அதிகமாக இருப்பீங்க, அவங்க என்ன சொல்லணும்னா ப்ளீஸ் குடிக்க வேண்டாமே. ஸோ என்னோடய கைண்டான ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு காலைல 12 மணிக்கு ஷார்ப்பாக விலாக் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பை நெக்ஸ்ட் விலாக் பண்ணி